சுந்தர் சி எவ்வளோ வந்து நமக்கு தெரியும். ஒரு 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 ஃபேமஸான ஒரு டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹிட் கொடுத்த ஒரு டிரெக்டர்னு நமக்கு தெரியும். திடீர்னு இந்த படத்துலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது இப்போ என்னடா ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் என்னன்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அதுக்கு பல பேர் அவர் கதை சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க, கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பு செய்ய, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அரசியல் பின்புலம் உள்ள கம்பெனி செய்ய, இயக்க வந்து சுந்தர் சி அப்படின்னு போட்டாங்க. உண்மையிலே எனக்கு சுந்தர் சியை ரொம்ப பிடிக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் முதல் படமே ஒரு வெற்றி படம், உள்ளத்தை அள்ளித்தா, கார்த்திகா. இப்போ இந்த அரண்மனை 6 தான் வந்து இப்போ எடுக்க போறாரு சுந்தர் சி. ரஜினி தான் வந்து பேயை கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வந்து ஒரு ஒரு நகைச்சுவையா அந்த மீம். இதனால தான் அவர் விலகிக்கிறாரா சார்? அதான் இல்லை, அவர் விலகிட்டார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சுந்தர் சியை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரும் ஒரு நடுநிலையானவர் தான். ஆனால் அவங்க மனைவி இருக்காங்களே குஷ்பு, அவங்க யாரும் தெரியுமா? பிஜேபி சேர்ந்தவங்க. எஸ், பிரச்சனையே இப்போ அங்கே தான் வந்திருக்கு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் உடனே இந்த கேள்வி எதுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கவே வேண்டாம். நான் முன்னாடி விளக்கமும் கொடுத்துட்றேன். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு, ஏன்னா இப்போ நீங்களும் வந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா தண்டகாரணின்ற ஒரு படத்தில் நடிச்சிங்க. இப்போ அடுத்ததான் ஏதோ ஒரு படத்தில் கூட நீங்கள் புக்காக இருக்கிறதா நாங்கள் பரவலாக கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் இப்போ ரொம்ப ஹாட் நியூஸாக ஒன்று போயிட்டுருக்கு. சுந்தர் சி எவ்வளோ வந்து நமக்கு தெரியும். ஒரு 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 ஃபேமஸான ஒரு டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹிட் கொடுத்த ஒரு டிரெக்டர்னு நமக்கு தெரியும். திடீர்னு இந்த படத்துலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது இப்போ என்னடா ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்றதை சொல்லுங்கள் சார். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் என்னன்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அதுக்கு பல பேர் அவர் கதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இவரெல்லாம் சந்திச்சிருக்கிறாப்புல, யாரும் மாரி செல்வராஜ், நம்ம பல இயக்குனர்கள், சரிங்களா, பல பேர்கிட்ட அவர் கதை கேட்குறாரு, நல்ல இளைஞர்களை பார்த்து. இது ஆனால் லப்பர் பந்து அந்த பட இயக்குனர்கிட்ட கூட கதை கேட்டாராம். இப்படி பல பேர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்டுட்டு இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க, கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பு செய்ய, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அரசியல் பின்புலம் உள்ள கம்பெனி செய்ய, இயக்க வந்து சுந்தர் சி அப்படின்னு போட்டாங்க. உண்மையிலே எனக்கு சுந்தர் சியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் பழக்கம் கூட. ஒரு நல்ல இயக்குனர். ஆமாம் சார். அன்பே சிவம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இப்போ நம்ம நகைச்சுவை படம்லாம் அவர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அரண்மனைலாம், உண்மையிலே அவர் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ டெப்த்தாக வந்து சித்தாந்தங்கள்லாம் பேசியிருப்பார். அன்பே சிவம் 2001 2003. கமல் மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டரை வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து தயாரிக்கும் போது எவ்வளோ நுணுக்கங்கள் அந்த படத்துல பார்க்கணும் அப்படின்றத, அதுவும் இப்போ வரைக்கும் அன்பே சிவம் எல்லாராலையுமே வந்து ஒரு போற்றக்கூடிய ஒரு படம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் முதல் படமே ஒரு வெற்றி படம், உள்ளத்தை அள்ளித்தா, கார்த்திகா. சார் அது சொன்னாலே சிரிப்பு வருது. கார்த்திக், இன்னொன்று வந்து ஹீரோயின் யாரு, ரம்பா சார். அது ஒரு வெற்றி படத்தை முதல் படத்திலே வெற்றி அடித்தார். அடுத்து அரண்மனை கடைசியில் அதுவும் பல நம்பரில் போய்கிட்டு இருக்கு. சார் இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது தான் சார் இந்த படம் எல்லாருமே மீமாக கிரியேட் பண்ணி இப்போ இந்த அரண்மனை 6 தான் வந்து இப்போ எடுக்க போகிறாரு சுந்தர் சி. ரஜினி தான் வந்து பேயை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வந்து ஒரு ஒரு நகைச்சுவையாக அந்த மீம் ட்ரோல் இது எல்லாமே போயிட்டுருக்கிற இந்த தருணத்தில் திடீர்னு வந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லும்போது இதனால தான் அவர் விலகிக்கிறாரா சார்? அதான் இல்லை, அவர் விலகிட்டார் அப்படின்னு கேட்கும்போது நமக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கமலஹாசன் வந்து எடுத்த தயாரிப்பில் படம் ஓடுதோ ஓடலையோ அது ஒரு சிறப்பான ஒரு படமாக தான் இருக்குது. அவர் படங்கள்லாம் பழைய படங்கள்லாம் ராஜ்கமல் தானே நிறுவனம். அதை எடுத்த ராஜபார்வை, ஹேராம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பான படங்கள். அதுமாதிரி பல படங்கள் அவர் செய்திருக்கிறார். ஆனால் இப்போ திடீர்னு நல்ல ஒரு படத்தை கொடுப்பாருன்னு பார்த்தோம். அதில் என்ன சிக்கல்னா, நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ், இப்போ நீங்கள் வந்ததுமே இந்த கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், கரெக்டாக? அதனால் சரி ரைட்டு என்னன்னு நம்ம கேட்கும்போது, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யார்? கமலஹாசன், உலக நாயகன் கமலஹாசன்.
அவர் திராவிட முன்னேற்றக் கழக துணையோடு இன்னைக்கு ஒரு எம்பி ஆகியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் யார் உதவி சரி துணை அவங்க கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணியில இருக்காங்க சார். அது முடிஞ்சு போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, அவர் ஒரு நடிகர் சார். அவர் ஒரு நடிகர். அவர் நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அதுமாதிரி சுந்தர் சியும் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரும் ஒரு நடுநிலையானவர் தான். ஆனால் அவங்க மனைவி இருக்காங்களே குஷ்பு, அவங்க யாரும் தெரியுமா? தெரியும், பிஜேபியை சேர்ந்தவங்க. எஸ், பிரச்சனையே இப்போ அங்கே தான் வந்திருக்கு. குடும்பத்தில் பெரும் பிரச்சனை வந்துருச்சான். நீங்கள் எப்படி போய் அந்த படத்தை போய் நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கே பிரச்சனை ஆகி அந்த அம்மா சொல்லிடுச்சா, ஒன்று வீட்டோட என்னோட இருங்க, இல்லை நீங்கள் போய் படத்தை போய் எடுங்க, ரெண்டில் ஒன்று எனக்கு முடிவாகணும். எனக்கு வந்து திமுகவில் பிரச்சனை ஆகி அங்கேருந்து நான் வெளியே வந்தேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து காங்கிரஸ் போனாங்களா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தும் வெளியே வந்தேன். இன்றைக்கி நான் போய் இருக்கிறது பிஜேபி. நீங்கள் பார்த்தா அவர் காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார். யார்? கமலஹாசன் கட்சி இருந்தாலும் திமுக ஆதரவாக இருக்கிறார். அவர் தயாரிப்பு அதுமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து கேள்விப்பட்டேன். அது ஓப்பனாகவே சொன்னாங்களே, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. அதில் இப்போ அதுக்கு பொறுப்பை இப்போ ஏற்றிருக்கிறாரு உதயநிதியுடைய அன்பு மகன் இன்பநிதி. அவர் முதல் படமே இந்த படம் தான். இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த இட்லி கடை ஒன்று எடுத்திருக்காங்க சார், எடுத்து வெளியிட்டார். அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு இட்லி கடை பண்ணிட்டாரு. அப்போ ரைட், ஓகே, ஒரு சிறப்பாக பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருப்பார். அப்போ இது ஒரு சிக்கலில் போய் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முழுக்க அரசியல் காரணம் தான் அப்படின்னு எனக்கு கிடைத்த செய்தி சார். ஏதாவது ஒன்று காரணத்தை எப்படியாவது நம்ம லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்களாம். இல்லை எப்படி இல்லை, சரி உங்கள் பாயிண்ட்டுக்கே வருவோம். இப்போ அவங்க அறிவிச்சு யாரும் கேட்கல. சுந்தர் சியும் ரஜினிகாந்தும் சேருங்கள், கமலஹாசனே ஒரு படம் எடுங்கள், ரஜினிகாந்த் வைத்தப்போ யார் நீங்கள் கேட்டீங்களா? இல்லை நான் கேட்டேன்னா? இல்லை பொதுமக்கள் கேட்டாங்களா? இவங்களாக தான் ஒரு பேப்பரில் விளம்பரம் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்னை கொடுக்குறாப்புல அவருடைய பிறந்த நாளைக்கு முதல் நாள். யார்? உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு முதல் நாள் வந்து அவர் சொல்கிறாரு இது மாதிரி ஒன்று அறிவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ரெண்டு எல்லாம் சேர்ந்து போட்டோவை எடுத்து வெளியில் விட்டாங்களே, போட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்கல, எல்லாமே அதுதான் ரொம்ப வைரலாக போயிருந்தது. அது எல்லாம் வைரலாச்சு. ஆனால் இப்போ திடீரென்று என்ன பிரச்சனை? அப்போ ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று அரசியல், எல்லாமே அரசியல் தான். ஒன்று அரசியலுடைய தாக்கம் இருக்கணும், இல்லை என்றால் கதை டிஸ்கஷனில் பிரச்சனையாக இருக்கலாம். அரசியலும் சினிமாவும் இன்னுமே பின்னி ஒன்றோடு ஒன்று கலந்ததேன். ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிறது நான் சொன்னது தப்பு இல்லைங்க அப்படின்னாலும் நான் ஜனநாயக ரீதியாக பேச ரெடி. அப்போ அடுத்த என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள், என்ன காரணமாக இருக்கும்? இது உங்களோட யூகங்களா சார்? யூகங்கள்லாம் இல்லை, யூகம் அடிப்படையில் எங்களுக்கு சோர்ஸ் கிடைச்சிருச்சு. அக்கா வந்து குஷ்பு அக்கா உள்ளே வச்சு நொங்கிருச்சான் வீட்டில் வச்சு. என்ன நீ போய் படத்தை சைன் பண்ணிட்டு வந்துட்டியா நீ சொல்லாமல் கொள்ளாமல், அப்படியா இப்படியா அப்படின்னு போட்டாதே ஒரே வார்த்தையா. ஒன்று நீ வந்து இங்கே குடும்பம் நடத்துன்றது கேட்டதுக்கு நீங்கள் இவ்வளோலாம் வந்து விளாவரியா இப்படிலாம் நீங்கள் பேசி இதுதாங்க உண்மை. இல்லைன்னா வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க? கதை பிரச்சனை வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடியவர் தான் சுந்தர்சி. இருக்கலாம் சார். சுந்தர்சி வந்து கதையில வந்து ஒரு நீ சொன்ன மாதிரி இருக்குமோ, அரண்மனை கிளியில பேய் படத்தை வச்சு எடுக்க போறாங்கன்னதுமே பயந்துட்டாரோ, பேய் வச்சு திருப்பி இவர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ட்ரோல்ஸ். சரி, நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அதாவது நிச்சயமாக கமலஹாசனுக்கு சுந்தர்சிக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவருடைய தயாரிப்புல இவர் அப்படின்னு அவர் தானே செலக்ட் பண்றாரு. தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து டைரக்டரை வந்து செலக்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப இல்ல பொறுங்க இது அப்ப நடிகர் யார் அப்படின்னு அதுக்கு அடுத்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒன்றும் டிசைட் பண்ணல, நான் உனக்கு படம் பண்ணி தர்றேன் அப்படின்னு. இவர் தான் ஏதோ வந்து இப்போ கேட்டிருக்கிறாரு. அவர் படம் கூட வாங்காமல் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ உண்மை நமக்கு தெரியல. அந்த காலத்தில் எவனும் படம் வாங்காமல் நடிப்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் வெளியில் செய்தி பரப்புறாங்க. அது அவங்க நட்பு ரீதியாக சார். அது நட்புக்கு கிடைத்த அது பரிசு. ஓகே, அந்த படம் வர்ற படம் 173வது படமா எத்தனாவது படம் தெரியல, 174வது எத்தனாவது படமோ ஒரு படம் வரட்டும், ரைட், நல்லா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் வந்து இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து விளையிட்டீங்க சுந்தர்சி அப்படின்ற போது, சுந்தர்சி மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. சும்மா சாதாரணமான குறைந்த நம்ம மதிப்பிட முடியாது. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீண்ட இடைவேளைக்கு பிறகு படம் எடுத்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க. கலக்கலாக ஏதோ ஒரு படம் எடுத்த வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? அதான் கலக்கல் தான். என்ன ஒரு நேமை விடுங்க. இப்போ தான் அவர் யார் நடிகர் யார், அது நடிகர் பேர் உங்களுக்கு தெரியலையா? யார் நடிகர் யார்? விஷால் நடித்து வந்து அஞ்சலி விஷாலுங்க. நீங்கள் படம் பார்க்குறதுல ஒரு கப்ப அஞ்சலி விஷால் நடித்த ஒரு படத்தை இப்போ அவர் எடுத்த படம் தான். படம் எடுத்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் திருப்பி படத்தை வந்து இப்போ வெளியிட்டாங்க. ஆமாம் சார். அதுவே வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு. ஆமாம் சார். அந்த காலகட்டத்தில் நிறைய படம் எடுத்தாலுமே அது இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே அந்த படத்துக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மக்கள் வந்து அதை எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க, அது ஒரு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது நல்லாவே வந்து ஹிட். அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரஜினிகாந்த் சுந்தர்சியும் கலந்த ஆள் இல்லை, சேர்ந்த ஆள் இல்லை.
அருணாச்சலம்ன்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்ததே அவர் தானே. ஆமா சார். அது அருணாச்சலம் வந்து 2வது படம், உள்ளத்தை அளித்தா முதல் படம், 2வது படம் ஐ திங்க் கரெக்டா நான் சொல்றது. ஆமா 2வது படம் தான் உள்ள. இது அருணாச்சலமும் வெற்றி படம் தானே. வெற்றி படமா சார்? அது ரொம்ப மாசா. அப்ப இங்க பாருங்க, இயக்குனருக்கும் நடிகருக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யார் நல்லா திருப்பி சொல்றேன் பாருங்க, தயாரிப்பாளருக்கு யாருக்கு இயக்குனருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு சேர்ந்து அன்பே சிவம். சொல்லுங்க இப்ப நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. அன்பே பிஜேபி சிவம். லேந்து அவருக்கு பிரஷர் கொடுத்துட்டாங்க. இப்ப ஏன் இந்த பிஜேபி காரங்களுக்கு வந்து எவனும் ஒரு நல்ல படம் எடுத்துறக்கூடாது. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன், நல்ல சிறப்பான படம் வருது, நிச்சயம் அந்த படத்தை நல்லா. தெரியுதா சார் நாங்க உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறோம். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எல்லாத்துக்குமே வந்து யாரடா குறை சொல்லலாம். உங்க வீட்ல வந்து இப்ப கரண்ட் வரலையா, ஓகே இதுக்கு காரணம் என்னன்னா சென்ட்ரல்ல இருக்கிற பிஜேபி. ஆமா குறை சொல்வீங்க. யாரு இப்ப சென்ட்ரல் இந்தியால எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு யாரு மைய புள்ளியா இருப்பாங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் தான். இப்ப சோஃபா சரியில்லை. இந்த அம்மா சோபா சரியில்லைன்னா அதுக்கு வந்து நாங்க தான் பொறுப்பு. வேற சோபா மாட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்க சோபா, நீங்க தான் மாத்தணும், நாங்க மாத்த முடியாது. இல்ல அதுக்கும் நீங்க பிஜேபி. இப்ப என்ன பிரச்சனை நல்லா கேட்டுக்கிறீங்க. இப்ப நல்லா நான் கேட்ட நீ பதில் சொல்லுங்க, கரெக்டா லாஜிக்கா சொல்லுங்க. அப்ப ரஜினிகாந்துக்கும் சுந்தர் சிக்கும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ஹிட் அருணாச்சலம் படம் பாத்தீங்களா? சார் அதெல்லாம் பார்க்காம இருக்கும் மக்களும் பார்த்துருப்பாங்க, அதுல பிரச்சனை இல்லை. அடுத்து அன்பே சிவம் பாத்தீங்களா? கண்டிப்பா சார். அன்பே சிவம்ல இவங்க ரெண்டு கமலஹாசன் இவங்களும் சேர்ந்துருக்கு, அங்கேயும் பிரச்சனை இல்லை. அப்போ புதுசாக வரவு யாருன்னா 2 பேர். ஒன்று இந்த பக்கத்து அவங்க மனைவி குஷ்பு, இந்த பக்கத்து யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சம்திங் சொன்னீங்களே பேர், அந்த குரூப். இப்போ அவங்க 2 பேருக்கும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ல. சிந்திக்க வேண்டாம் சார். ஏன்னா ப்ரொஃபஷனல் வேற, அவங்கவுங்களுக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனல் என்னன்றது தெரியும், அது வந்து எப்படி வழி நடத்தணும்ன்றது தெரியும் சார். குஷ்பு இத்தனை வருஷமா இங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நீ சொல்லுங்க, ஏன் விலகினார் சொல்லுங்களேன். சுந்தர்சி ஏன் விலகினார்? there may be any reason sir. there may அப்படிலாம் எனி ரீசன் சொல்ல முடியாது. எனக்கு நீங்க சொல்லி அப்படி அந்த கேள்வி கேட்டீங்களா? வேற என்ன ரீசன் சொல்லுங்க. எல்லாத்துலயும் அரசியல் புகுத்த முடியாது சார். அந்த எல்லாமே அரசியல். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க சோபாவும் அரசியல், நீங்க மாட்டிருக்கிற சேலையும் அரசியல், எல்லாம் அரசியல். உலகத்துல நீ விரும்பாவிட்டாலும் அரசியல் உங்களை இயக்கும். அந்த வகையில வந்து சுந்தர்சி அவர்கள் எனக்கு பிடித்த இயக்குனர். அவர் தனியாக கூட ஒரு படம் நடிச்சார், அந்த படமும் எனக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் வந்த படம், நிறைய படங்கள்ல தனியாக நடிப்பார். படத்திலே வந்து ஒரு வீராப்பா ஏதோ ஒரு அரசியல்வாதி ஒரு ரோல் நடிப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானது, நம்ம அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆக மொத்தம் வந்து என்ன காரணம் நீ சொல்லுங்க. திருப்பியும் நீங்க இங்கிலீஷ் அப்ப குஷ்பு அப்ப நீ போடுங்க. உங்க இந்த படம் உடைந்து நிறுந்தது நின்று போனது காரணம், சுந்தர்சி வெளியேறினது காரணம் குஷ்பு தான், அக்கா குஷ்புன்னு போடுங்க. ரைட்டா? இல்ல சார், இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படாது இல்ல சார். இத போட்டா நமக்கு சோர்சஸ் எதுவுமே இல்ல. எங்களுக்கு சோர்ஸோடவே பேசுறோம். அப்ப நாங்களே சோர்ஸ் தான். சரிங்களா? நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நாங்களே சோர்ஸ் தான். அப்ப வந்து இந்த படத்துல இருந்து விலகினதுக்கு மன நின்றதுக்கு சார் ஒரு நிமிஷம் சார். சுந்தர் சி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர்ன்றது நமக்கு தெரியும், பிளஸ் ஆக்டர்ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி கமல், ரஜினி எல்லாருமே ஜாம்பவான்கள் சார். இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு இது கிடையாது சார். ரஜினியோட படங்கள் வந்து எடுக்கிறதுக்குன்றது எவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ணுவாரா? அப்ப எவ்வளவு மாதிரியான ஒரு ப்ரெஷர்ல அவர் இருந்திருப்பாரு? இல்ல வேற ஏதாவது கூட ரீசன்ஸ் இருக்கலாம்ல சார்? ஹெல்த் இஷ்யூஸ் 4 நாள் இல்லையா? 4 நாள் கூட ஆகல. அவர் பிறந்த நாள் 7ஆம் தேதி, உலக நாயகன் கமலஹாசனுக்கு பிறந்த நாள் 7ஆம் தேதி. 6ஆம் தேதி அறிவிச்சது. இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் எத்தனாம் தேதி? இன்னைக்கு 13 தானே. அப்போ வித்தின் வீக்கு கூட ஆகலை. வீக்குக்குள்ளேயே எப்படி வீக்காகி போச்சு இந்த படம் அப்படின்னு நினச்சித்தேன். நம்ம கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. ஆகையால் மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்க. குஷ்பு வந்து கும்மாங்குத்து குத்துன்னு பயந்துக்கிட்டு நீங்கள் விலகாமல் திருப்பி உட்காந்து பேசி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்படி மிக பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. சார் நாங்கள் வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் இந்த சோர்சஸ் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோர்ஸை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு காரணம் குஷ்பு, பிஜேபி எல்லாத்துக்கும் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை சார். எனிவே இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் கிடச்சி அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் உங்களை நாங்கள் கூப்பிட்டு வச்சு இந்த கேள்விகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். நீங்கள் ரெடியாக இருங்க சார். நான் தயாராக இருக்கிறேன். முழுக்க குஷ்பு பிரித்து விட்டப்பில்ல பாவம். நம்ம என்ன ஒருவேளை அந்த அம்மா கேட்டிருக்கு எனக்கு ஏதாவது கேரக்டர் போடுங்க படத்துல அப்படின்னு. கரெக்டுங்க, நான் பாயிண்ட பிடிச்சேன். அந்த அம்மா ஒரு கேரக்டர் கேட்டிருக்கு. நரேந்திர மோடி அவர்களே நடிக்க வைங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அவர் நடிச்சுட்டு தானே இருக்கிறாரு. அவர் எங்க அவர் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
ஏங்க மாமல்லிபுரம் கடற்கரையில் அவர் நடித்த நடிப்புக்கு சிவாஜி கணேசன் இருந்திருந்தாருன்னா அவரே அது எப்படி சார் உங்க நொந்திருப்பாரு. கூட்டணியில இருக்கிற அவார்டை வந்து அவர் சார் உங்க கொடுத்திருப்பாரு. கூட்டணியில இருக்கிற சிஎம் அவர்கள் டெய்லியுமே வந்து ஒரு வீடியோ போட்டாரு, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு போடும்போது அப்போ உங்களுக்கு அவர் தெரியலையா ஒன்றும் சார்? நடிக்கல, அவர் யதார்த்தமா தான் இருக்காரு. அவர் அதான், நமக்கு யதார்த்தமான தேவையான ஒரு போது முதல்வர். நம்ம வந்து எப்படி நல்ல வேணாலும் நடிகர் யாரு மாத்திக்கலாம் சார். அவர் தாங்க. நடிப்பு திலகமே வந்து இன்னைக்கு சிவாஜி கணேசன் இல்லை, நம்ம மோடி தான் நடிகர் திலகம். அந்த வகையில் வந்து தயவு செய்து குஷ்பு பேச கேட்காம விலகாமல் மீண்டும் இந்த படத்தில் தொடர்ந்து ஒரு அருணாச்சலத்தை போல ஒரு உள்ளத்தை அள்ளித்தான்ற படத்தை போல தருவீர்கள் என்று நீங்க இப்ப நாங்கள் இந்த மாதிரிலாம் நம்புகிறோம். பேசினா உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் ஓவரான பேச்சு. இப்போ பேசுறீங்க, இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான பேச்சு. இதோட முடிங்க பேட்டியை. ஃபைன் சார். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.